மதிச்சா நீங்கள் உள்ளே இருங்க, நீங்கள் வெளியே போங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒன்று உங்களுக்கு மதிக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் பேசும்போதே உங்களை அனுமதிக்கலாம். எத்தனையோ நேரம் நீங்கள் வந்து வெளியே வரதுக்கான நேரம்லாம் இருந்ததா இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் வந்துருக்கணும். இல்லை அன்றைக்கி வந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து ஈழத்தமிழருக்காக அல்லது வந்து அகதிகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னா அன்றைக்கி சட்டமன்றத்துலேருந்து வெளியே வந்து நீங்கள் உண்ணாவிரதம் உட்காந்துருக்கணும் இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் விட்டுட்டு தேர்தல் நேரத்தில் தேர்தலில் வெறும் வந்து எண்ணிக்கை அடிப்படையில் கூட்டணி, அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஒரு தொகுதி கேட்கலாம், இல்லை 2 தொகுதி கேட்கலாம், இல்லை 3 தொகுதி, நீங்கள் 5 தொகுதி கூட கேளுங்களேன், அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து இது காது குத்து அரசியல். இது இப்போ நாங்கள் வந்து இந்த கோரிக்கைலாம் நான் இப்போ வைக்கிறேன். கடந்த காலத்தில் இதெல்லாம் பழசெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. கடந்த காலத்தில் நீங்கள் வந்து அந்த டோல்கேட் கேஸ் வந்த போதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பக்கபலமாக திமுக இருந்ததெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். கடந்த ஆட்சியில் வந்து நீங்கள் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு முதலமைச்சர் வந்து உங்களை சந்திச்சது, மருத்துவமனையில் இருக்கும்போது சந்திச்சது, இதெல்லாம் பழசெல்லாம் சில நேரங்களில் மறக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், தனிப்பட்ட நடவடிக்கை இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மதிச்ச நீங்கள் கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, மதிக்கலன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கடந்த கால நிகழ்வுலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். வேல்முருகனை வந்து அவங்க மதிச்சாங்க, எப்படி வந்து முதலமைச்சர் நடத்தினாரு, மருத்துவமனையில் இவர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவமனைக்கு போய் சந்திச்சதாக இருக்கட்டும்,